ஸ்கின்னை வந்து இந்த காலத்துல எண்ணெய் தடவாமையே வச்சிருக்கோம். எண்ணெய் தடவுறது நம்ம ஸ்கின்னுக்கு மேல வந்து ஒரு பெரிய அதாவது என்ன சொல்ற கோட்டு போடுற மாதிரி என்ன அந்த பங்கஸ் பாக்டீரியா நம்ம ஸ்கின்னை வந்து அண்டாம இருக்கிறதுக்கும் உடம்புல உள்ள கிருமிகள் வந்து அந்த பிரச்சனையை ஏத்துக்காம இருக்கிறதுக்கும் எண்ணெய் பசை என்ன செய்யுது அப்படின்னா ஸ்கின்ல உள்ள ப்ராப்ளம்ஸ், அதாவது ஸ்கின்ல இருந்து பாக்டீரியா பங்கஸ் நம்ம உடம்புல அண்டாம இருக்கிறதுக்கும் மற்றவங்க கிட்ட இருந்து தொற்று வந்து வராம இருக்கிறதுக்கும் ஸ்கின் வந்து நிறைய எண்ணெய் பசை இல்லாமையே ஸ்கின் வந்து நிறைய வெடிப்புகள் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துருது. இந்த ஸ்கின் எண்ணெய் இல்லாம அது எந்த எண்ணெயா இருந்தாலும் சரிங்க, தேங்காய் எண்ணெயா இருந்தாலும் சரி, நல்லெண்ணெயா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு எண்ணெயினாலும் கொஞ்சமா, அதாவது வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்றது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம உடம்பு ஃபுல்லா அந்த எண்ணெய் பட்டுடும். அந்த எண்ணெயே போதுமானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த காலத்துல பொல்யூஷனுக்கு டெய்லியே எண்ணெய் தேவைப்படுது. இந்த எண்ணெயை வந்து வேற விதமா நமக்கு நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பேர்ல வெளியே கிடைக்குது. அது உண்மையில ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஆர்கானிக்